சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். லக்ஷ்மணன், புயல் எப்போது கரையை கடக்க வாய்ப்பிருக்கிறது? எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது? மீனவர்களுக்கான எச்சரிக்கைகள் என்னென்ன? கண்டிப்பாக பத்மநாபன், அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளுக்கு அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் இந்த ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மிதமான மழை முதல் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலியாக கடந்த ஒரு 3 நாட்களாகவே தொடர்ந்து பல்வேறு பகுதிகள் முழுவதுமே மிதமான மழை முதல் பலத்த மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறிப்பிட பார்த்தோம் என்றால் கடந்த 6 மணி நேரத்தில் மட்டுமே மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நகர்ந்து வருவதாகவும், சென்னைக்கு தென்கிழக்கு திசையில் சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து கிழக்கு தென் திசையில் 360 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்தில் இருந்து கிழக்கு திசையில் 310 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது நிலை கொண்டுள்ளது. குறிப்பாக இந்த புதுச்சேரி அருகில்தான் நாளை காலை கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கு. குறிப்பாக வடமேற்கு நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரையை ஒட்டி காரைக்கால், மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு மிக அருகில் நாளை காலை ஒரு 9 முதல் 10 மணி நேரத்துக்குள் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கரையை கடக்கும் பொழுது மட்டுமே மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிலான 75 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்பதும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்றும், மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் நேற்று முதலே சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மழையின் தொடக்கமானது இருக்கும் என நேற்று சென்னை வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்தர் தற்போது தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் நேற்று இரவு முழுவதுமே பல்வேறு புறநகர் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையானது பெய்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று மற்றும் நாளை அதிக கனமழைக்கானது சென்னைக்கு ஒரு ரெட் அலர்ட் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்று, அதாவது மதியம் 1 மணிக்கு மேல் இந்த மழையின் அளவு அதிகரிக்க கூடும் எனவும், மேலும் நாளை வரை இந்த மழையின் தாக்கமானது சற்று அதிகரித்துதான் காணப்பட்டு வரும் எனவும், அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை முதல் பலத்த மழை என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.